போனால் திரும்ப வராது மானமும் உயிரும். வருமா? வரும் போகும் செல்வமும் வறுமையும். வரும் போகும் செல்வமும் வறுமை. வந்தால் போகாது புகழும் இகழும். நட்பில் ஒரு கூடா நட்பு என்று கொண்டு வந்து விட்டால் அந்த கூடா நட்பில் வாலி வீழ்ந்து படுகிறான் என்பது கம்பன் காட்டும் சித்திரம். இறைவன் தாயினும் உயர்ந்தவன் என்பது எவ்வளவு உண்மையோ அதனினும் உயர்ந்தது இறைவனை ஒப்பிடுவதற்கு தாய்தான் நிற்கிறாள். நண்பர்களே, உறவா நட்பா? காப்பியம் நெடுகிலும் கம்பன் மிளிரச் செய்யும் கருதுகோள் எது? விழுமியம் எது? விழுமியம் என்ற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் ஆங்கிலத்தில் நோபல். எது விழுமியம் என்று கேட்டால், விழுமியம் என்பதற்கு பேராசிரியர் ஆசாஞா ஒரு நல்ல குறிப்பு சொல்கிறார். அதை எங்கே இருந்து எடுத்து சொல்கிறார் என்றால், ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் வெளியிட்ட அகராதியிலே இருந்து எடுத்து சொல்கிறார். எது விழுமியம் என்று கேட்டால், எதனை அடைவதற்காக இழக்க முடியாத உயிரையும் இழப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களோ அது விழுமியம் என்று சொல்கிறார். அந்த விழுமியங்களில் ஒன்று உறவு, அந்த விழுமியங்களில் ஒன்று நட்பு. இப்போ உறவு என்பது யாது, நட்பு என்பது யாது என்று பார்த்தால், ஒன்றை முதலில் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். உறவு என்பது இயற்கை உருவாக்குவது. ஒரு தாயின் வயிற்றில் நானும் என் உடன் பிறந்தவர்களும் நீங்களும் பிறப்பது இயற்கை உருவாக்குவது. அதை நீங்கள் சட்டத்தின் மூலம் பிரிக்க முடியாது. இயற்கை உருவாக்கிய ஒன்றை மாற்றி எழுதும் வல்லமை இந்த உலகத்தில் எந்த சட்டத்திற்கும் இல்லை. அண்ணனுக்கும் தம்பிக்கும் எத்தனை பகை இருந்தாலும், தந்தைக்கும் மகனுக்கும் எவ்வளவு பகை இருந்தாலும், நீ எனக்கு தந்தை இல்லை, நான் உனக்கு மகன் இல்லை, நீ எனக்கு சகோதரன் இல்லை, சகோதரி இல்லை என்று எந்த நீதிமன்றத்திலும் போய் நீங்கள் ஒரு தீர்ப்பை வாங்க முடியாது. சட்டத்தினால் கட்டுப்படுத்த முடியாத, சட்டத்தையும் கடந்தது இயற்கை உண்டாக்கிய ஒரு தாய் வயிற்றில் பிறந்த உறவு. அது இரத்த உறவு. இன்னொரு வகையான உறவு, இரண்டாவது, மனிதன் தான் பிறந்து வளர்ந்து ஆளான பிறகு தானே தேடி உருவாக்கி கொள்ளும் உறவு. இயற்கை உறவுகளை மனிதன் சட்டத்தால் தீர்க்க முடியாது. மனிதன் தானே உருவாக்கி கொள்ளும் உறவுகளை சட்டத்தின் மூலம் தீர்த்து கொண்டு விட முடியும். அதனால தான் விவிலிய திருமணங்களில் சொல்லுவார்கள், பொண்ணு மாப்பிள்ளை கையை இரண்டையும் சேர்த்து வச்சுட்டு திருத்தந்தை சொல்லுவார், இறைவன் சேர்த்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும் என்று சொல்வார். ஆனால் இந்த உறவு மனிதன் உருவாக்குவது. இப்போ இரண்டு விதங்களில் மனித வாழ்வில் உறவு உருவாகிறது. ஒன்று இயற்கை தானே உருவாக்குவது, இன்னொன்று மனிதன் தானே உருவாக்கி கொள்வது. இரண்டு விதங்களில் உறவு உருவாகிறது. ஆனால் காப்பிய காலங்களில் எப்படியெல்லாம் உறவு இருந்தது என்று பார்த்தால், ஒரு தாய்க்கு பிறந்தவர்கள் தான் உடன் பிறந்தவர்கள், அவர்களுக்கிடையே தான் அன்பு இருக்கும் என்று நாம் கருதினால், ராமாயணத்தில் ஒரு தனி சிறப்பு பாருங்கள். ராமன், பரதன், தசரதன், சத்ருக்னன், இலக்குவன் நான்கரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் அல்ல. அதில் சத்ருக்னனும் இலக்குவனும் ஒரு தாய்க்கு பிறந்தவர்கள். அந்த குடும்பத்தில் தந்தை ஒருவன், தாய் மூவர். தந்தை ஒருவன், தாய் மூவர். நால்வரில் இருவர் ஒரு தாய்க்கு பிறந்தவர்கள். இன்னொருவன் பரதன் கைகேயிக்கு பிறந்தவன், இன்னொருவன் கோசலைக்கு பிறந்தவன். இந்த உறவில் ரொம்ப நுட்பமான விஷயம், அவர்கள் அனைவரும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் அல்ல. ஆனால் இன்றைக்கு ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் காட்டாத அன்பை, ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்களிடம் இல்லாத ஒரு உறவை, மேன்மையை வேறு வேறு தாய்களுக்கும் ஒரு தந்தைக்கும் பிறந்த குழந்தைகள் காப்பியம் முழுவதிலும் காட்டுகிறார்கள். ராவணனுக்கும் அப்படித்தான். ராவணனின் தந்தைக்கு 4 மனைவிகள். தசரதனுக்கு 60,000, அதிகாரபூர்வமாக 3. ராவணனின் தந்தை ஒரு முனிவன். அந்த முனிவனுக்கு 4 மனைவிகள். அதில் ஒரு மனைவிக்கு பிறந்தவன் குபேரன், இன்னொரு மனைவிக்கு பிறந்தவர் தான் ராவணன், கும்பகர்ணன், வீடனன், சூர்பனகை. இன்னொரு மனைவிக்கு பிறந்தவன் மகோதரன்.
இப்படி 4 மனைவிகள், ஒரு தந்தை. அது இந்த புறம் எதிர் கதாபாத்திரத்தில். வாலியும் சுக்ரீவனும் அண்ணனும் தம்பியும் தான். ஆனால் இருவரும் ஒரு தாய்க்கு பிறந்தவர்களை தவிர வேறு வேறு தந்தைகளுக்கு பிறந்தவர்கள். ஆம், சுக்ரீவன் சூரியனுக்கு பிறந்தவன், வாலி இந்திரனுக்கு பிறந்தவன். எப்படி பாருங்க, ஒரு அம்மா 2 அப்பா, ஒரு அப்பா 3 அம்மா. இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு அப்பா 4 அம்மா. ஆமாம். ஆனால் இவைகளையும் தாண்டி உறவுகள் நிலைத்திருக்கிறது. அது அந்த காலத்தில் அத்தகைய உறவுகள் இருந்தது என்பதை காப்பியங்கள் காட்டுகிறது. நீ மகாபாரதத்தை பார்த்தால் 5க்கு ஒருத்தி மனைவி. இந்த கதையை கேட்கிற எல்லோரும் என்னிடத்தில் குழந்தைகள் எல்லாம் கேட்பார்கள், எப்படிப்பா 1:1 சாத்தியம் இல்லையாப்பா? யாரோ சொன்னாங்க, நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம் தானே, காதலிக்கிற வரையில் நீ இன்றி நான் இல்லை. ஆமாம். அப்புறம் முறிவு வந்தால் நீ இருந்தால் நான் இல்லை. சட்டுன்னு ஒரு எல்லைக்கு போயிடுது. ஆமாம். எப்படிப்பா 1:1 சாத்தியம் இல்லையப்பா, 1:5 எப்படி? அந்த ஒரு வாழ்க்கை முறை இருந்தது, அதில் உறவு இருந்தது, அதில் மேன்மை இருந்தது. ஒரு அழகான ஒரு சிறிய செய்தி சொல்ல விரும்புகிறேன். ராமகிருஷ்ண மடத்திற்கு பொறுப்பேற்பதற்கு முன்பு அன்னை சாரதா தேவியின் உத்தரவை ஏற்று பிச்சை எடுத்து சுவாமி விவேகானந்தர் ஒரு துறவியாக இந்தியா முழுவதிலும் வலம் வந்த ஒரு காலம் இருந்தது. ஒரு துறவிக்குரிய முழு இலக்கணங்களோடு வாழ்ந்தவர்களில் ஒருவர் விவேகானந்தர். இதெல்லாம் இப்போ சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆமாம். ஒரு வீட்டில் போய் பிச்சை எடுத்து சாப்பிடுவார். நல்ல சாப்பாடு கிடைக்கிறதற்காக ஒரு துறவி ஒரே இடத்தில் 3 நாட்களுக்கு மேல் தங்கக்கூடாது. சொந்தமாக சொத்து வாங்கக்கூடாது. ஒவ்வொரு வீடாக போய் பிச்சை எடுத்து வாங்கி சாப்பிட்டு கொண்டிருந்த சுவாமிஜி மலை உச்சிக்கு போன போது, கேதார்நாத்திலே போன போது ஒரு வீட்டிற்கு போனார். ஒருவர் அழைத்து அவருக்கு உணவு கொடுத்தார். அவரது அழைப்பை ஏற்று அந்த வீட்டிற்கு சுவாமிஜி போனார். அந்த வீட்டில் 4 சகோதரர்கள். 4 பேரும் சுவாமிஜிக்கு மிகுந்த பணிவுடை செய்து பரிமாறினார்கள். நல்ல பசியாக இருந்த சுவாமிஜி அந்த சகோதரர்களின் அன்பை ஏற்று அவர்கள் வீட்டு சாப்பிட்டு முடித்து விட்டு புறப்படுகிற போது அந்த மூத்த சகோதரனை பார்த்து சொன்னார், வீட்டில் இருக்கிற எல்லோரையும் கூப்பிடு, நான் ஆசீர்வாதம் செய்து விட்டு புறப்படுகிறேன் என்று சொன்னார். அவன் உள்ளே போய் ஒரு பெண்ணை அழைத்து வந்தான். அந்த பெண்ணை சாமியை ஆசீர்வாதம் செய்து விட்டு சொன்னார், வேறு யாரும் இல்லையா என்று கேட்டார். இல்லை, அவள் ஒருத்தி தான். சாமிஜி கேட்டார், ஒருத்தின்னா? அவன் சொன்னான், எங்கள் 4 பேருக்கும் அவள் ஒருத்தி தான் மனைவி. நைஷ்டிக பிரம்மச்சாரியான சுவாமி விவேகானந்தருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி உண்டாகிவிட்டது. தவறான ஒரு வீட்டில் சாப்பிட்டு விட்டோம் என்று சாமி நினைத்தார். மனதாலும் பெண்ணை நினைக்காத நாம் 4 ஆண்கள் சேர்ந்து ஒரு பெண்ணோடு வாழ்கிற ஒரு வீட்டில் சாப்பிட்டோமே, நாம் இப்படி சாப்பிட்டு விட்டு போய்விடக்கூடாது, இவர்களுக்கு புத்திமதி சொல்ல வேண்டும் என்று சுவாமிஜி அவர்களுக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பித்தார். அறிவுரை எல்லாம் கேட்டுவிட்டு அந்த மூத்த சகோதரன் கேட்டான், என்ன செய்ய வேண்டும் என்று சுவாமி சொல்கிறீர்கள் என்று கேட்டான். நீங்கள் இப்படி 4 பேர் ஒரு பெண்ணோடு வாழ்வது எனக்கு சம்மதமாகப்படவில்லை, ஆளுக்கு ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொள்வது நல்லது என்று சுவாமி சொன்னார். அவன் சொன்னான், ஒரு துறவிக்கு இவ்வளவு பேராசையக்கூடாது என்று. உறவின் நுட்பங்கள் அப்படியெல்லாம் இருந்த காலம் இருந்தது. இந்த காப்பியம் நெடுகிலும் அத்தகைய உறவுகள் இருக்கிறதா இருந்தது. ஆனால் அந்த உறவுகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்ததா இருந்தது. நன்றாக அந்த படத்தில் சொன்னார்கள், உறவால் வீழ்ச்சி வந்தது. உறவால் வீழ்ச்சியும் வரும், உறவால் உயர்வும் வரும். 2 நடக்கும். ஆமாம், வாழ்க்கை என்பது இருளும் பகலும் போலதான். காலம் நடக்கிறது தன் காலில் 2 சிலம்பணிந்து, ஒன்று பகல் ஒன்று இரவு என்று படித்திருக்கிறேன். பகலும் இரவும் போலதான் வாழ்க்கையில் உறவுகளால் துன்பம் வரும், மேன்மை வரும், 2ம் வரும். ஆனால் துன்பமே ஏன் வருகிறது என்று காப்பியம் பேசுகிறது என்றால், ஒரு மேன்மையை நிகழ்த்த வேண்டும் என்பதற்காகவே அந்த துன்பங்கள் நிகழ்வதாக பேசுகிறது. கைகேயி மனம் மாறியதை தேவர்கள் செய்த தவத்தால் அவள் மனம் மாறியது என்று கம்பன் பாடுகிறான். நண்பர்களே, நான் ரொம்ப சுருக்கமாக குறிப்பாக சொல்கிறேன். நட்பாக இந்த காப்பியத்தில் வந்த கதாபாத்திரங்கள் என்று பார்த்தால், குகன், சுக்ரீவன், வீடணன், திரிசடை
என்று உயர்ந்த கதாபாத்திரங்கள் தங்கள் நட்பினால் காப்பியத்தின் முதன்மை கதாபாத்திரத்தின் வெற்றிக்கு மேன்மைக்கு துணை செய்கிறார்கள், நிற்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஜடாயு உயிரையே கொடுக்கிறான். யாரோடு காப்பியத்தின் கதாநாயகன் நட்பு கொள்கிறான் என்று கேட்டால், ஒருவன் வேடன், இன்னொருவன் வானரன், இன்னொருவன் அசுரன். நட்பு கொண்டது பெரிது இல்லை. மனிதனோடு நட்பு கொள்வதில் பெரிய வித்தியாசமும் பெருமையும் இல்லை. மனிதனோடு அல்ல. அந்த கால வழக்கத்தில் ஒரு அரசனாய் இருந்தும் தாழ்ந்த வேட்டுவ குலத்தைச் சேர்ந்த ஒருவனோடும் ஒரு வானரத்தோடும் ஒரு அசுரனோடும் தன்னை நட்பாக கருதி இணைத்து கொண்ட பெருமை காப்பியத்தின் கதாநாயகனுக்கு வருகிறது. இந்த இடத்தில் அந்த காப்பியத்தின் கதாநாயகன் அவர்களை தன் சகோதரர்களாக ஏற்றுக்கொள்கிறான். இதுதான் புள்ளியான இடம். உங்களுக்கு நான் நிறைவாகவும் குறைந்த நேரத்திலும் தீர்ப்பை வழங்கி விடுவதற்கு இதுதான் உதவி செய்யும். உறவு நட்பாகாது. எங்கள் அப்பா எனக்கு ஃப்ரெண்டு மாதிரின்னு சொல்லலாம், ஆனால் அப்பா தான், பையன் தான். கணவனும் மனைவிக்குள்ளேயும் கூட எந்த உறவிலும் கூட நட்பாய் இருப்பதாக உணரலாமே தெருவில். ஆனால் அந்த உறவு சார்ந்த ஒரு சின்ன மெல்லிய திரையாவது அந்த உறவின் இடையில் இருந்து கொண்டே இருக்கும். அது உறவுக்கு முக்கியமானதும் மேன்மையானதும். அதை கடந்து விட முடியாது. ஆமாம். ஆனால் நட்பில் அப்படி இல்லை. நட்பு வேறு. நட்பு மகத்துவமானதா? உடுக்கை இழந்தவன் கை போலே. உண்மைதான் அது. ஆமாம். அது நான் இந்த இடத்தில் உங்களுக்கு ஏற்கனவே குறிப்பிட்ட ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். உடுக்கை இழந்தவன் கை போலே என்பதற்கு நீண்ட காலமாக உரையாசிரியர்கள் எழுதியிருக்கிற உரை என்ன என்றால், அவையின் கண் ஒருவரது ஆடை அவிழ்கிற போது கைகள் எவ்வளவு விரைவாக சென்று பற்றுமோ அதுபோல நண்பனுக்கு தீங்கு வருகிற போது நீங்கள் போய் பற்றி கொள்ள வேண்டும் என்று உரையாசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் என் வாசிப்பின் எல்லையில் நான் வேறு ஒரு உரையை எல்லோ இடத்திலும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அது உரை வேறொன்றும் இல்லை. அப்படியானால் பரிமேழகர் சொன்னதும், நத்தர் சொன்னதும், தாமர் சொன்னதும், மணக்குடவர் சொன்னதும், சாலமன் பாப்பையா சொன்னதும், கருணாநிதி சொன்னதும் தவறா? நீ மட்டும் என்ன மாற்றி சொல்லலாமா என்று என்னை யாரும் கேட்க முடியாது. ஏனென்றால் எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிற ஒரு மாபெரும் ஜனநாயக சலுகையை வள்ளுவன் கொடுத்திருக்கிறான். எனவே இதற்கு முன்பு எத்தனை பேர் உரை எழுதி இருந்தாலும் மாற்று உரையாக ஒன்றை யோசித்தால் அந்த குறளில் வள்ளுவன் உடுக்கை இழந்தவன் என்று குறிப்பிடுகிறான். இழந்தவன் என்பது திட்டவட்டமான இறந்த கால சொல். அவையின் கண் ஆடை நழுவிக் கொண்டிருக்கிற போது என்கிற நிகழ்கால தொடர் பொருள் அதில் இல்லை. இழந்தவன் என்பது இறந்த காலம் என்று வைத்துக் கொண்டால் இழந்தவன் கை என்ன செய்யும்? இழந்தவன் கை தனக்குரிய பணிகளை விட்டுவிட்டு பிறப்புறுப்பின் மீது போய் அமர்ந்து மானத்தை காப்பாற்றும் பணியை செய்யும். அப்படியானால் இழந்தவன் கை பிறப்புறுப்பை மூடி மானத்தை காப்பாற்றுவது போல நண்பனுக்கு துன்பம் வருகிற போது விரைந்து சேர்ந்து பணியாற்றுவது அல்ல வள்ளுவன் சொல்ல வந்தது. வள்ளுவன் குறிப்பிட்டது விரைவு அல்ல, பண்பு. நட்பு எத்தகையது? வள்ளுவனே சொல்கிறான், நவில் தொறும் நூல் நயம் போல என்ன சொல்கிறான். ஒரு புத்தகத்தை படித்தால் என்ன இன்பம் கிடைக்குமோ அந்த இன்பம் நட்பில் கிடைக்கும். 20 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு பிறகு நண்பர்களை சந்தித்தால், பழைய நண்பர்களை சந்தித்தால் என்ன கிடைக்கிறது தெரியுமா? அந்த இன்பம் எதற்கு ஒப்பானது தெரியுமா? நாம் விரும்பி வாசித்த புத்தகத்தை மறுமுறையும் வாசிப்பதற்கு ஒப்பானது, ஒரு மறுவாசிப்புக்கு ஒப்பானது நீண்ட காலம் கழித்து நண்பர்களை சந்திப்பது. நவில் தரும் நூல் நயத்திற்கு ஒப்பானது நட்பு. இன்னும் சொல்ல போனால் நட்பில் ஒரு உயரம் இருக்கிறது. பார்க்க வேண்டும் என்பது கூட இல்லை, பேச வேண்டும் என்பது கூட இல்லை. புணர்ச்சி பழகுதல் வேண்டாம். வள்ளுவன் சொல்லி தருகிறான், புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், முடிஞ்சிச்சு. ஆமாம். இன்னும் ஒரு கிரேக்க பழமொழியே இருக்கிறது, நல்ல நண்பர்கள் சந்தித்துக் கொள்வதில்லை, கடிதம் எழுதிக் கொள்வதில்லை என்று. அது உண்மையாக கூட இருக்கும். இது நட்பு. நட்பின் சிறப்பு உண்டு. ஆனால் ஒரு கேள்வி அந்த புறத்தில் இருந்து கேட்டார்கள். நட்பால் தாழ்ந்தவர்கள் யாரேனும் ஒருவர் உண்டா என்று கேட்டார்கள். நட்பால் தான் தாழ்ந்தான் வாலி.
ராவணனுக்கு அவன் நட்பாக இருந்த காரணத்தினாலே தான் அவன் அரசனாக இருந்த போதிலும் அவனை போய் சந்திக்காமல் ஓடி ஒளிந்திருந்த சுக்ரீவனை பார்க்குமாறு ராமனுக்கு வழிகாட்டுகிறான் கம்பன். என்றால் வென்றவன் அரசனாக இருப்பவனை பார்க்காமல் தோற்று ஒளிந்து கொண்டிருப்பவனை போய் பார்க்குமாறு காப்பியம் கை காட்டுகிறது. என்றால் நட்பில் ஒரு கூடா நட்பு என்று கொண்டு வந்து விட்டால் அந்த கூடா நட்பில் வாலி வீழ்ந்துபடுகிறான் என்பது கம்பன் காட்டும் சித்திரம். எல்லா கதாபாத்திரங்களையும் நான் திரும்ப சொல்கிறேன். தாயினும் நல்லாள் என்று சொல்லுவது அல்லது ஒரு உதாரணம் தான். நீங்கள் பாரதி சொன்னார்கள், ஒப்பிடுகிறோம். இறைவனை தாயினும் சால பரிந்து என்று சொன்னால் இறைவன் தாயினும் உயர்ந்தவன் என்பது எவ்வளவு உண்மையோ அதனினும் உயர்ந்தது இறைவனை ஒப்பிடுவதற்கு தாய்தான் நிற்கிறாள். தாயோடு ஒப்பிட்டால்தான் இறைவனுக்கு பெருமை. அதனால்தான் இறைவன் தன்னையே தாயுமானவன் என்று ஆக்கி கொண்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போய் கேட்டார்கள், இந்த உலகத்திலேயே நீங்கள் மதிப்பது எது என்று கேட்டார்கள். அவர் சொன்னார் தாய், இரண்டாவது தாய், மூன்றாவது தாய். அதனினும் சிறந்த உயர்ந்த உறவு ஒன்று இருக்கிறதா இந்த உலகத்தில்? கைகேயி தாய், சிற்றன்னை தான். ஆனால் அவள் சிற்றன்னை என்பதை விடவும் அவள் சொன்ன சொல்லை மதித்தான் பாருங்கள். மதித்து அவள் சொன்ன ஒரு சொல்லுக்காக, இல்லை எங்கள் அப்பா சொல்லட்டும் நீ என்ன சொல்வது என்று கேட்காமல், நீ சொன்னது என் தகப்பன் சொன்னதுக்கு ஒப்பானது என்று தன் சிற்றன்னையை தாயின் இடத்தில் உயர்த்தி வைத்தான் பாருங்கள். அது விழுமியம். இன்னும் கூட நுட்பமான இடம் சொல்லுகிறேன். இவர்கள் கொன்ற வாலியின் மனைவி வந்து நிற்கிறாள். கம்பன் சொல்லுகிறான், பகலில் வைத்த விளக்கு என்று சொல்லுகிறான். வெள்ளுடையில் விதவையாக நிற்கிற தாரையை பார்த்து, கணவனை இழந்து நிற்கிற தாரையை பார்த்து கம்பன் சொல்லுகிறான், வெயிலில் வைத்த விளக்கு என்று சொல்கிறான். வெயிலில் வைத்த விளக்குக்கு என்ன வெளிச்சம் இருக்கும்? இருக்காது. அப்படி ஒளி இழந்த விளக்காக தாரை நிற்கிற போது அவளை வந்து பார்த்த இலக்குவன் அவளை பார்த்த மாத்திரத்தில் தந்தையை இழந்து அயோத்தியில் வாழும் தன் தாயரை நினைத்து கொண்டான் என்று சொன்னால் உறவின் மகத்துவம் அது. நண்பர்களே, காட்டுக்கு போ என்று கைகையை சொன்ன உடனேயே கேட்டுக்கொண்டான் என்பது மட்டுமில்லை, அதை போய் கோசலை இடத்திலே போய் சொன்னபோது அப்படியே செய் என்று சொல்லுகிற தாய் அவனுக்கு இருந்தாள். குகன் தாய்க்கு ஒப்பானவன். ஏனெனில் அந்த உறவின் மேன்மை தானாடாவிட்டாலும் சதையாடும் என்பார்கள். நண்பர்களே, ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 2 கதாபாத்திரங்களோடு நான் நிறைவு செய்கிறேன். ராமன் காட்டுக்கு போன பிறகு விரும்பி இருந்தால் பரதன் நாடாண்டிருக்கலாம். இன்னும் நுட்பமாக நீங்கள் கவனித்தால் தசரதன் 2 வரம் கொடுக்கவே இல்லை. கொடுத்தானா? கைகைக்கு கேட்டது 2 வரம், தசரதன் கொடுத்தது 1 வரம்தான். ராமன் காட்டுக்கு போக சம்மதித்தானே தவிர பரதன் அரசாள வேண்டும் என்று தசரதன் சொல்லவே இல்லை. அவனும் எனக்கு மகன் இல்லை, நீ எனக்கு தாய் இல்லை, நீ எனக்கு மனைவி இல்லை என்று உறவை அறுத்து விட்டுத்தான் போனான் தசரதன். பரதன் விரும்பி இருந்தால் நாடாண்டிருக்கலாம். உங்களுக்கு தெரியும், அண்ணன் எப்ப செத்தா திண்ணை காலியாகும் என்று நினைக்கிற ஒரு காலத்தில், நாற்காலியில் இருந்து எழுந்து விட்டால் திரும்ப இடம் கிடைக்காது என்று தவிக்கிற ஒரு இந்த காலத்தில், அதற்காகவே நடந்து போகிற போதே உடலோடு சேர்த்து நாற்காலியோடு நடந்து போகிற மனிதர்கள் உருவாகிவிட்ட ஒரு காலத்தில் நாற்காலி ஒருவனும் உட்கார மாட்டேன் என்கிறான். உட்கார மாட்டேன் என்பது மட்டுமில்லை நண்பர்களே, இந்த உலகத்திலேயே நீங்கள் ஒருவருக்கு தருவது என்று முடிவெடுத்தால் தருவதிலேயே உயர்ந்தது எது? போனால் திரும்ப வராது மானமும் உயிரும். வருமா? வரும் போகும் செல்வமும் வறுமையும். வரும் போகும் செல்வமும் வறுமையும். வந்தால் போகாது புகழும் இகழும், போனால் வராது உயிரும் மானமும். அப்படியானால் ஒருவர் இன்னொருவருக்கு தரத்தக்க மிக உயர்ந்த விலை மதிப்பற்ற திரும்ப பெற முடியாத ஒன்று எது? உயிர். அந்த உயிரை ஒருவன் தருகிறான். எப்போது தருகிறான்? நீ 14 ஆண்டுகள் காட்டிற்கு போய்விட்டு திரும்பி வருகிற வரையில்
நான் அந்த நாற்காலியில் அமரமாட்டேன், உன் பாதுகை ஆளும், அயோத்திக்குள் போக மாட்டேன், வெறுந்தரையில் படுத்து கிடப்பேன். இதோ 14 ஆண்டுகள் முடிவுற்று விட்டது, அவன் குறித்த நேரத்தில் வரவில்லை, இனி வாழ்வதில் பயன் இல்லை என்று சீதைக்கு ராமன் மூட்டிய தீயினும் பரதன் தனக்குத்தானே மூட்டிய தீ உயிர் தீ. அது உலகத்திற்கு சீதையை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக ராமன் எழுப்பிய தீ. இது பரதன் தன்னை நிரூபிப்பதற்காக எழுப்பிய தீ அல்ல, தன் உயிரை உலகத்திற்கு உணர்த்துவதற்காக எழுப்பிய தீ. இன்னும் சொல்ல போனால் ராமனுக்கு யாரால் பெருமை என்று கேட்டால் சீதையால் தான் பெருமை. அந்த உறவில் ஒரு புறத்தில் ஒரு தாய் வயிற்றில் அல்லது இரத்த உறவில் பிறந்த உறவு, இன்னொரு புறம் மனிதன் தானே ஏற்படுத்தி கொண்ட உறவு. ராமன் தானே ஏற்படுத்தி கொண்ட உறவு சீதை. சீதை நினைத்திருந்தால், சீதை விரும்பி இருந்தால் இலங்கையை அழித்து விட்டு வந்திருக்க முடியும். ஆனால் அப்படி செய்யாமல் ராமன் வந்து ராவணனை வீழ்த்தி தன்னை மீட்டு கொண்டு போகிற வரையில் ராமனின் வில்லுக்கும் அம்புக்கும் வீரத்திற்கும் இடுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக துன்பத்தோடு காத்து நின்ற ஒரு இல்லாள், ஒரு உறவு வாய்த்ததாலே தான் ராமன் புகழுக்கு பெருமை. அது ஒரே பாட்டு தான், எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் ஒரு சொல்லினால் சுடுவேன். அப்புறம் ஏன் செய்யலை? அவன் பேர் கெட்டு போயிடும். நம்ம புருஷன் ஒருத்தன் வெளில வச்சுக்கிட்டு நிற்கிறான்ல, புருஷன் பேர் கெட்டு போயிடக்கூடாது. அவன் தூயவன் வெள்ளி ஆற்றிற்கு மாசு என்று வீசினேன்னா அந்த புறத்தில் ஆற்றலும் திறமையும் இல்லை. இன்னொன்றே நீங்கள் கவனியுங்கள், ராவணனை வீழ்த்துவதற்கு ராமனுக்கு வில் தேவைப்படுகிறது. ராவணனையும் இலங்கையும் வீழ்த்துவதற்கு சீதைக்கு சொல் போதுமானது. சொல்லிருந்தும் சொல்லை வில்லுக்காக விட்டு கொடுத்த உறவு எது? சீதையின் உறவு. அதிகாரத்தில் அமர்வதற்கு வாய்ப்பிருந்தும் ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஆமாம், அதிகாரத்தில் அமராமல் 14 ஆண்டுகள் கடந்து முடிந்த பிறகும் கூட இனி அவன் வரவில்லை, இனி வரமாட்டான் என்று உணர்ந்த கணத்தில் தீ மூட்டி அதை சுற்றி வலம் வந்த ஒரு உறவு இருக்கிறதே, அவனுக்காக, அவன் பிரிவுக்காக உயிரையும் தரத்தக்கதாய் இருந்த பரதன் என்பது என்ன? உறவு. ராவணன் செய்தது பிழை, பிறன்மனை நோக்கியது பிழை, தவறு, குற்றம். ஆனாலும் அது செய்தது குற்றம் என்று தெரிந்தும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த குழந்தைகளில் ஒருவன் வீடனன், இன்னொருவன் கும்பகர்ணன். காப்பியத்தை நடத்தி போகிற போது கம்பன் என்ன செய்கிறான்? ஒரு தாய் வயிற்றில் பிறந்திருந்த போதிலும் ஒருவன் நீ செய்தது பிழை என்று அறத்தின் பக்கம் போய் நின்று கொண்டுகிறான், இன்னொருவன் நீ செய்தது பிழைதான், நான் அறத்தின் பக்கம் நிற்க மாட்டேன், மாறாக உன் பக்கம் நிற்பேன். ஏனென்றால் நீ என் சகோதரன், என் உதிரம், உனக்காக நான் இதை கொடுப்பேன். நண்பர்களே, போர்க்களத்திற்கு போகும்போது வெல்வோம், வெற்றி பெறுவோம் என்று தெரிந்து போர்க்களத்திற்கு போவது என்பது வேறு. இறந்துபடுவோம் என்று தெரிந்தே, இறந்துபடுவோம் என்று தெரிந்தே, உணர்ந்தே, உறவுக்காக, அண்ணனுக்காக, அண்ணன் பிழை செய்த போதிலும் அவன் ஆள் சரியில்லைங்க, அவன் ஆள் சரியில்லை, அவன் சாவகாசமே ஆகாதுன்னு நான் விட்டுட்டு டெல்லிக்கு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அவன் ஆள் சரியில்லை தான், அவன் பண்ணுற தப்பு தான், அது அவன்கிட்டே சொல்லிட்டேன். ஆனாலும் அவனை விட்டு விட்டு நீங்க மாட்டேன், அவனுக்காக என் உயிரையும் தருவேன் என்பது உறவு. தாரையை பார்க்கிற போது தாயாக பார்ப்பதும், குகனை பார்க்கிற போது உடன் பிறந்தவனாக பார்ப்பதும், சுக்ரீவனை பார்க்கிற போது உடன் பிறந்தவனாக பார்ப்பதும், வீடனனை தன் சகோதரனாக ஏற்றுக்கொள்வதும், நட்பு உயர்ந்த நிலைக்கு போகிற போது உறவாக உயர்கிறது. நட்பு சிறந்தது, எவ்வளவு சிறந்தது, அது மேன்மையான நட்பாக இருக்கிற போது அது உறவாக உயர்கிறது. அப்படியானால் நட்பு ஒரு படி மேலேறி எந்த இடத்தில் போய் அமர்கிறது? உறவாக அமர்கிறது. உறவு நட்பாவதில்லை. உறவு நட்பாக இருப்பது போல தோற்றமளிக்கும், ஆனால் நட்பு உறவாக உயரும். எனில் உயர்ந்தது நட்பா உறவா? பெரும்பான்மையான
மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு பட்டிமண்டபத்தில் பேசுகிறவர்களும் சிறப்பாக பேசி, கேட்டவர்களும் அசலாகவே சிறப்பாக கேட்டு இந்த கம்பன் விழாவை பெருமைப்படுத்தினீர்கள். நண்பர்களே, நிறைவாக 2 வார்த்தை சொல்கிறேன். மொழிக்கு தொண்டு செய்தவர்கள் சாவதில்லை, மொழிக்கு தொண்டு செய்தவர்கள் மறைவதில்லை, மொழிக்கு தொண்டு செய்வர்கள் எப்போதும் வாழ்கிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் செய்தது இந்த மொழிக்கு செய்த தொண்டு. டெல்லி கம்பன் கழகத்திற்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். இந்த விடுமுறை நாளை பொழுதுபோக்கி விடாமல், ஆமாம், இந்த விடுமுறை நாளை பொழுதுபோக்கி விடாமல் பொருளுடையதாக மாற்றிய இந்த அரங்கத்தில் கூடியிருந்த பெருமக்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். இந்த நாள், இந்த தலைப்பு, இந்த அமைப்பு, இந்த சூழல் நாம் எல்லோரையும் உறவாக்கியது என்று நான் கருதுகிறேன். மொழியால், காப்பியத்தால், கம்பனால், மெளிரும் கதாபாத்திரங்களால் உறவே சிறந்தது. blood is thicker than water. தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும். ஆம், இதன் மூலம் நான் இந்த அரங்கிற்கு சொல்ல விரும்புவது, உங்களோடு உடன் பிறந்தவர்களோடு, உங்களோடு உறவாக இருந்த யாரோடேனும் உங்களுக்கு எதன் பொருட்டேனும் பகை இருந்தால் அந்த பகையை இன்று முடிவுக்கு கொண்டு வாருங்கள். எந்த மனக்காழ்ப்பும் பகைமையும் உயர்வும் தன்னை பற்றிய பெருமிதங்களை எல்லாம் விட்டு தரையிறங்கும் ஒரு விமானத்தை போல யாரோடெல்லாம் பகையாக இருந்தீர்களோ, அது அக்காவோடோ, அண்ணனோடோ, அப்பாவோடோ, யாரோடோ உறவில் யாரோடு பகையாக இருந்தாலும், ஏன் உறவாக இருக்க வேண்டிய நண்பர்களோடு பகையாக இருந்தாலும் அந்த பகையை விலக்கி 2 கரங்களையும் விரித்து ஒரு குரங்கையும் ஒரு அசுரனையும் ஒரு வேடனையும் ஏற்றுக்கொண்டு இணைத்து உடன்பிறப்பாக மாற்றிய ராமனின் நட்பை உறவாக்கும் பெருங்குணம் நம் எல்லோருக்கும் வாய்க்கட்டும். கதை கேட்பதன் பயன் அது. கம்பன் விழாவின் நோக்கம் அது. இப்போ தெரிந்த 10 பாடல்களை ஒப்பிப்பது அல்ல, புலமையையும் மேதமையையும் உணர்த்துவதற்காக அல்ல விழாக்கள், புலமையை மேதமையும் நினைத்திருவதற்காக அல்ல மொழி பேசப்படுவது. மொழியிலிருந்து கற்பது, மொழியிலிருந்து உயர்வது, நேர்த்திருந்த நிலையிலிருந்து ஒரு நிமிடமேனும் ஒரு அங்குலமேனும் மனதை தூய்மைப்படுத்திக் கொள். ஒரு சின்ன குட்டி கதை, அழகான கதை, இந்த காப்பியத்திலே இருந்து கற்றுக்கொண்ட கதை அது. ஒரு அரசன் மிகுந்த துன்பங்களை வாழ்க்கையில் சந்தித்தான், மிகுந்த துன்பங்களை வாழ்க்கையில் சந்தித்தான். நேசித்த மனைவி இறந்து போனாள், மகன் இறந்து போனான், அமைச்சன் இறந்து போனான். அவன் சொந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்து துயரங்கள் வந்து கொண்டே இருந்தது. நிலை குலைந்து போயிருந்தான் அரசன். எந்த வேலையும் பார்க்கவில்லை, ரொம்ப கவலைப்பட்டு கொண்டிருந்தான். நிலை குலைந்து போயிருந்த அரசனை நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அமைச்சன் பெரும்பாடுபட்டான். ஒன்றும் நடக்கவில்லை, என்ன சொல்லியும் அமைச்சன் தேரவில்லை. அப்போது ஒரு ஆசிரியர், ஒரு குரு, அந்த அரசன் வாழ்கிற அரண்மனைக்கு பக்கத்தில் இருந்த காட்டில் வந்து இருப்பதாக செய்தி கிடைத்தது. அமைச்சர் அந்த குருவை அழைத்து கொண்டு அரசனை அழைத்து கொண்டு குருவை பார்க்க போனான். போன உடனே அரசன் சொன்னான், எல்லாம் போய்விட்டது, பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, நகை இருக்கிறது, சாப்பாடு இருக்கிறது, எல்லா படை பரிவார் எல்லாம் இருக்கிறது, இன்பம் போய்விட்டது, நெருங்கியவர்கள் இறந்து போய்விட்டார்கள், துன்ப சாகரத்தில் மூழ்கி கிடக்கிறேன், என்னால் கரையேற முடியவில்லை என்று அழுதான். இந்த குரு சொன்னார், கவலைப்படாதே, அரண்மனைக்கு போய் ஒரு கையளவு உப்பு கொண்டு வா என்று சொன்னார். அரசன் சொன்னான், யார் அங்கே? குரு சொன்னார், நீ போய் கொண்டு வா. இல்லை, யாரையாவது கொன்ற சொல், துன்பம் உனக்கு தானே, நீ போய் கொண்டு வா. அரசன் கீழ்ப்படிந்து போனான், ஒரு கை நிறைய உப்பு கொண்டு வந்தான். தனக்கு முன்னாலே இருந்த ஒரு குவளை தண்ணீரில் அந்த உப்பை அந்த முனிவன் அந்த குரு போட சொன்னார். அந்த ஆசானின் பேச்சை கேட்டு அந்த ஒரு கை உப்பை அந்த குவளை தண்ணீரில் போட்டான். 10-15 நிமிடங்களில் உப்பு கரைந்து விட்டது. இப்போது அந்த ஆசிரியன் சொன்னான், அரசனே, இதை குடி. இதை எப்படி குடிப்பது? குடி. எடுத்து வாய் வைத்தான். அரசன் கரிக்கிறது. சரி சரி, போய் மீண்டும் ஒரு கை உப்பு கொண்டு வா.
இது என்ன விளையாட்டு? ஒன்றுமில்லை, திரும்ப போய் கொண்டு வா. திரும்ப போய் மீண்டும் ஒரு கை உப்பு கொண்டு வர சொன்னான். திரும்ப போய் மீண்டும் ஒரு கை உப்பு கொண்டு வந்தான். இந்த முறை அந்த ஆசிரியன் அந்த அரசனை அழைத்து கொண்டு போனான். தெளிந்த ஒரு குளம் இருந்தது. பார்க்கிற போது தரையின் கீழ்ப்பகுதி தெரிகிற அளவிற்கு தூய்மையான ஒரு குளம். இப்போது அரசனை பார்த்து அந்த ஆசிரியன் சொன்னான், உப்பை அதில் போடு. போட்டான். அப்படி அலைக்கழிந்து உப்பு குளத்தின் தரைப்பகுதிக்கு போனது. பார்க்க 10-15 நிமிடங்களில் உப்பு கரைந்து விட்டார். இப்போது எந்த தண்ணீரை குடி என்று சொன்னான். எனக்கு தெரியும் இது இனிப்பாகத்தானே இருக்கும். குடித்து பார்த்தான். ஆம், இனிப்பாக இருக்கிறது. அந்த ஆசிரியன் அந்த அரசனுக்கு சொன்னான், உன் துன்பம் கையளவு உப்புதான். உன் துன்பம் எப்போதும் கையளவு உப்புதான். அது அதிகம் இல்லை. நீ அதை குவளையில் போடுகிறாயா, குளத்தில் போடுகிறாயா என்பதுதான் முக்கியம். நீ குவளையில் போட்டால் கரிக்கும், குளத்தில் போட்டால் இனிக்கும். மனம் குவளையாக இருக்கிறதா, குளமாக இருக்கிறதா என்பது கேள்வி. நண்பர்களே, உறவின் மேன்மையை, நட்பையும் உறவாக உயர்த்தும் மேன்மையை கம்பனின் சொற்களை கேட்ட பிறகு உங்கள் மனங்கள் குளமாக விரிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்கள் மனங்கள் குளம்போல தெளிந்து இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இனி எத்தனை துன்பங்கள் எப்போது வந்தாலும் அந்த குளத்தில் இல்லாது கரைந்து புகழ்மிக்க சிறந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை உங்களுக்கு தமிழும் கம்பனும் தர வேண்டும் என்று நெஞ்சம் நிறைய வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.